Hi friends, welcome to our channel. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா, என் ஹஸ்பண்ட் எனக்காக புலாவ் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கடைசியாக நான் புலாவ் வந்து 1 year பிஃபோர் நான் சென்னையில் இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் புலாவ் சாப்பிடவே இல்லை. எனக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் செய்கிற புலாவ் வந்து எனக்கு ரொம்பவே இஷ்டம். ஸோ அதனால் வந்துட்டு நான் லாஸ்ட் வீக் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இந்த வீக் வந்து நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்ய ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு முன்னாடி புலாவ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சிக்கனை வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம் சில்லி சிக்கனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்காக என்னென்ன அப்படி ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கேர்ட் ஆட் பண்ணியிருக்கோம். கேர்ட் வந்து நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈக்குவல் எடுத்துக்க வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு வேணுங்கிற அளவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு லிக்விடாக வேணுமோ அந்த அளவுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு அந்த அளவு எடுத்துக்கோங்க. அதோடு நீங்கள் எவ்வளோ கிராம் சிக்கன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு வந்துட்டு அந்த சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 kgனா 1/2 kgக்கு எவ்வளோ சில்லி பவுடர் போடணும் அப்படிங்கிற அந்த பேக்கெட் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டேஸ்ட் வராது. ஸோ அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் டேஸ்ட் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் நல்லா காரமாக இருக்க மாதிரி இருக்கும். சிலர் வந்து வீட்லேயே அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் நம்ம வந்து கடையில் வாங்கினதான் யூஸ் பண்ணுறோம். காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் எதுக்காக அப்படின்னா கலருக்காக, ப்ளஸ் வந்து ஸ்பைசினஸும் இருக்கும். பட் அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்காது, கொஞ்சம் ஒரு அளவுக்கு இருக்கும். அண்ட் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர். இந்த கார்ன்ஃப்ளவர் எதுக்காக அப்படின்னா அது வந்து நல்லா ஸ்டிக்கியாக ஒட்டிக்கிறதுக்காக இந்த கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம். அது வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில். ப்ளஸ் வந்து அவர் வந்து சால்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கனால. பட் சால்ட் ஆட் பண்ணால் அது வந்து ரொம்ப சால்ட்டி ஆகிடும். அதனால் நாங்கள் ஆட் பண்ணல. அது கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் மேரினேட் பண்ணுறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு மசாலாவை மிக்ஸ் பண்ணிட்டீங்க நல்லா, வெளில அந்த பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் அப்படின்னா அதுக்கப்புறமா சிக்கன் எடுத்து உள்ளே போட்டுட்டோம். சிக்கன் வந்து போட்டு நல்லா மேரினேட் பண்ணணும். அட்லீஸ்ட் 45 மினிட்ஸாவது வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சிக்கன் மேரினேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்லையோ 20 மினிட்ஸ்லையோ நம்ம வந்துட்டு சிக்கன் பொரிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு 45 மினிட்ஸாவது வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இந்த சில்லி சிக்கன் ரெசிபியும் சரி, இந்த புலாவ் ரெசிபியும் சரி என்னோடய ஹஸ்பண்டோட தான். நான் வந்து எதுவுமே செய்யலை. நான் வெறும் ஹெல்ப்பீஸ் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். புலாவ் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து பட்டாணி எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரு பேக்கெட்டில் என் ஹஸ்பண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஏன் இந்த பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் வந்து லாஸ்ட்டாக லேட்டாக தான் யோசித்தோம் புலாவ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அது பட்டாணி முன்னாடி ஊற வச்சா தான் அந்த பட்டாணியில் நம்ம பண்ண முடியும், ட்ரை பட்டாணியில். இந்த பட்டாணி வந்துட்டு நமக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறது தான். இது வந்து லைட்டாக நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வச்சோம்னாலே இது குக் ஆகிடும். அதனால் இந்த பட்டாணி எடுத்துட்டோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ண சொல்லியிருந்தார். சரி ஓகேன்னு சொல்லலாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இவ்வளோ வெங்காயம் போட்டு என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே தான் கட் பண்ணேன். அண்ட் வந்து எனக்கு இந்த பெரிய வெங்காயத்துலேயே எனக்கு பிடிக்காத ஒரு பார்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த பெரிய வெங்காயத்தோட அந்த வேர் வர பகுதி வந்து நான் கட் பண்ணிடுவேன் எப்போயுமே குக்கிங்கில். நிறைய பேர் அதை கட் பண்ண மாட்டாங்க. பட் நான் எப்போ குக் பண்ணாலும், நான் எப்போ ஆனியன் யாருக்கு எங்கே கட் பண்ணாலுமே நான் அந்த ஆனியனில் இருக்க அந்த பெரிய அந்த இதை ஹெட்டை வந்து நான் கட் பண்ணிவிடுவேன். எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. ஸோ அதனால் வந்து நான் 3 பெரிய வெங்காயத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டேன். அவர் வந்துட்டு தின்னாக கட் பண்ண வேண்டாம், திக்காக கட் பண்ண சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்துட்டு அந்த கேப்பில் ஹஸ்பண்ட் வந்துட்டு புதினா அண்ட் வந்து கொத்தமல்லி வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டாங்க. கொத்தமல்லி கொஞ்சமாகவும் புதினா கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இருக்கணும் இதில். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் புதினா அதை 2 க்ளீன் பண்ணிட்டாரு. அப்புறம் என்னை பச்சை மிளகா கட் பண்ண சொன்னாங்க. எனக்கு பச்சை மிளகான்னு சொன்னோடனே எனக்கு பதறிடுச்சு. ஐயோ என்னது பச்சை மிளகாவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானும் அதோட காம்பெல்லாம் கிள்ளிட்டு பச்சை மிளகா கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பச்சை மிளகா வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாது, ஸ்லைஸாக ஒரு 2 இதாக மட்டும் கட் பண்ண போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பச்சை மிளகா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், வரமிளகா தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் 2ஆக கட் பண்ணிட்டேன். எனக்கு அப்போ தான் ஒரு டவுட் வந்துச்சு, பச்சை மிளகாவில் சீடுலேருந்து காரம் வருதா இல்லை அதோட ஸ்கின்னிலேருந்து காரம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. சரி எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுட்டேன் அந்த பிளேட்டில் போட்டுட்டு. அதுக்கப்புறம் சரி குக் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கள் வீட்டில் பாஸ்மதி ரைஸ் இல்லை. சரி வெளியே வாங்கலான்னு பார்த்தா இந்தியா கேட் இந்த மாதிரி எந்த பாஸ்மதி ரைஸும் எங்களுக்கு கிடைக்கல. ஆத்யான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிராண்ட் தான் கிடச்சிது. ஐயோ வாங்க இது கேட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ரியலைஸே பண்ணோம், ஏன்டா இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே ஏதோ ஸ்மெல் அடிச்சதுங்க. இது என்ன ஸ்மெல்லுன்னே தெரில. இந்த ரைஸில் ஏதோ ஸ்மெல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 7-8 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டோம். ஈவன்ட்டும் அந்த ஸ்மெல்லு வந்து அப்போயுமே எங்களுக்கு போகல. அதுக்கப்புறம் சரி ஓகே ஊற வச்சு பார்ப்போம் அந்த ஸ்மெல் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சோம். அப்போயும் அந்த ஸ்மெல்லு போகல. சரி ஓகே வேறு வழி இல்லை, இப்போ வேறையாவது வாங்கலான்னு பார்த்தா அந்நேரத்துக்கு போய் வாங்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு சரி வேறு வழி இல்லாமல் இதிலே செஞ்சுட்டோம். ரொம்பவே நல்லா இல்லைங்க இந்த பிராண்டு, ஏன்டா வாங்கணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தயவு செஞ்சு. அப்புறம் அதே மாதிரி அரிசி கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து புலாவ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
புலாவ் ரெடி பண்ணுறதுக்காக நாங்கள் வந்துட்டு குக்கரில் ஆயில் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிருப்போன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் எங்களுக்கு தெரியல எவ்வளோ ஊற்றுனேன்னு சொல்லிட்டு. அவர் தான் ஊற்றினாரு. கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிட்டாரு. ஏன்னா அது கொஞ்சம் ஆயில் நல்லா இருந்தால் தான் அதெல்லாம் வந்துட்டு நல்லா வதங்கும் அப்படின்ட்டார் வேறு. இதேமாதிரி பிரியாணிக்கு எடுத்து வைக்கிற மாதிரி கிராம்பு, சோம்பு, பட்டை, அப்புறம் அந்த பிரியாணி பவுடர், அது லைக் பிரியாணியோட அந்த இலை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. அதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆனியன் போடணும் அப்படின்னு சொன்னார். நான் என்னடா இது பிரியாணி செய்கிற மாதிரி ப்ராசஸாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா எல்லா ஆனியனையும் போட்டார். எனக்கு இவ்வளோ ஆனியனும் போட்டிருக்கு, என்ன 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 பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த இவ்வளோ ஆனியனையும் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டார். அதுக்கப்புறம் அது கண்ணாடி பதம் வந்ததுமே பச்சை மிளகா எடுத்து போட்டாங்க. பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வதக்குனாங்க. ஒரு 1 மினிட் வதக்கியிருப்பார். அதுக்கப்புறமா வந்து அந்த பச்சை மிளகாவோட ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா சரி ஓகே இப்போ வந்து நம்ம புதினா அண்டு கொத்தமல்லி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி 2த்தையுமே போட்டுட்டாரு. அது போடும்போது பார்த்தோம்னா எனக்கு வந்து இவ்வளோ புதினா போடுறமே எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் சொன்னார், இல்லை புதினா போட்டால் தான் இந்த இதில் வந்துட்டு நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் நல்லா அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் புதினா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்மெல்லு வரும். அந்த சமயத்தில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் போட்டாங்க. அஸ் யூஷுவல் நம்ம பேக்கெட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வீட்டிலலாம் செஞ்சு வைக்கிறதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ட்ரையே பண்ணுறதில்ல. அதனால் சரி இதை போட்டு நல்லா வதங்கிட்டு அந்த அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா பட்டாணி போட்டு நல்லா வதக்குற அளவுக்கு கலக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் கலக்கிட்டே இருக்கும்போது அது நல்லா வதங்கிருச்சு, அதோட மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி நம்ம மைண்டுக்கு வந்து வரும். அந்த சமயத்தில் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் எடுத்து உள்ளே போட்டுறணும். ரைஸ் வந்துட்டு நல்லாவே வாஷ் பண்ணிட்டு, நீங்கள் அதிகமாக வாஷ் பண்ணிட்டீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிரும். ஸோ ஓரளவுக்கு வாஷ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லாவே வாஷ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நல்லா ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது பிரியாணி மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. பிரியாணியே தான் செய்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி கலர் போடாமல் பிரியாணி செய்கிற மாதிரி தோணுச்சு. 3 டம்ளர் ரைஸ் வச்சோம். அந்த 3 டம்ளர் ரைஸ்க்கு வந்து நாங்கள் 7 டம்ளர் தண்ணி ஊற்றணும். எந்த அளவுக்கு அரிசி வச்சோமோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் எடுத்தோம். 7 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 7 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டோம். கலக்கிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டோம். 1 ஸ்பூன் உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு வச்சுட்டோம். மூடி போட்டு வச்சு விசில் விடுற அளவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்மெல் வருதா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சால்ட் கரெக்டாக இருக்குமான்னு எங்களுக்கு அவ்வளோ கிளியராக தெரியல. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விசில் விட்டதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரைஸ் வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டு. ப்ளஸ் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி வந்துருந்துச்சு. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி வந்துருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. புலாவ்னா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி ஓகே உடனே சாப்பிடணும் போல் எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி சில்லி வேறு போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் எடுத்து ஊற்றிட்டோம். ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் நிறையாவே ஆயில் ஊற்றிட்டேன். ஒரு சின்ன வடைச்சட்டியில், நாங்கள் இங்கே வடைச்சட்டி தாங்க சொல்லுவோம். வடைச்சட்டியில் வந்துட்டு ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் சில்லி எடுத்து போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல சில்லியில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. என்னென்னா பீசஸ் வந்து கட் பண்ணவே இல்லை. பெரிய பெரிய பீஸாகவே அவர் போட்டுட்டார். கடையில் வாங்கிட்டு வந்து அதை வாஷ் பண்ணி அப்படியே போட்டுட்டார். நம்ம வந்து யூஸ்வலாக நான்லாம் சிக்கன் சில்லி போடும்போது கட் பண்ணுவேன். அவர் வந்து கட் பண்ணவே இல்லை. சில பீசஸ் மட்டும் கட் பண்ணிட்டு விட்டுட்டார். பட் இது வந்து அதனாலேயே குக் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சில்லி. இந்த மாதிரி அடி பிடிக்கக்கூடாது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணும்போது. நான் வந்து டெய்லியும் அடிக்கடி இது சில்லி போட்டு எனக்கு எக்ஸ்பர்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் குக் பண்ணும்போது எனக்கு அடி பிடிக்காது. அவர் வந்து சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு அதிகமாக போட்டு ஆயிலில் வந்து கம்மி பண்ணிட்டாரு. அதனால வந்து நல்லா அடி பிடிச்சிருச்சு. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா அந்த சில்லி பவுடரையுமே அவர் கம்மியாக போட்டுட்டார். அதனாலேயே வந்துட்டு அடி பிடிச்சி சரி ஓகேன்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி அடி பிடிக்காமல் எடுத்துட்டோம். அப்புறம் சில்லி சிக்கன் அப்புறம் ப்ளஸ் புலாவ் அதோட தயிர் பச்சடி இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப 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 அருமையாக இருந்துச்சு. ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் சில்லி ப்ளஸ் புலாவ் தயிர் பச்சடி 3 வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக செய்ய முடியுமான்னு தெரியல. எப்பயாச்சும் செஞ்சு பாருங்கள். பட் வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி இதே ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி எந்த ரெசிபி ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.